ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे दुर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதனுடைய 3ஆம் ஸ்கந்தம் 12வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு குமாரர்களும் மற்ற பல்வேறு ஜீவராசிகளும் எவ்வாறு படைக்கப்பட்டார்கள், எப்படி இந்த உயிர்வாளிகள்லாம் படைக்கப்பட்டாங்க, இந்த உயிர்வாழிகள்லாம் எப்படி படைக்கப்பட்டாங்கிறது எப்பவுமே பல்வேறு கருத்துக்களும் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளும் நடக்கு. சிலர் ஆராய்ச்சி பண்றாங்க உயிர்வாழிகளை எப்படி படைக்கப்பட்டாங்க, சிலர் மனக்கற்பனை பண்றாங்க உயிர்வாழிகளை எப்படி படைக்கப்பட்டாங்க. ஒரு நிமிஷம். அப்போ இந்த மாதிரி பல்வேறு விதமான என்ன சொல்றது குழப்பங்கள் இருந்துட்டே சமுதாயத்துல பெரும் குழப்பம். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, உயிர்வாளிகள்லாம் இந்த விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க உயிர்வாளிகள்லாம் ரசாயன கலவையினால வந்துட்டாங்க அப்படின்னு. சிலர் ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிறாங்க. குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு ஒரு விஞ்ஞானி சொல்றாரு. இப்படி பல்வேறு கருத்துக்கள் இருக்கிற பட்சத்துல சரியான கருத்து எங்க இருக்கு, சரியான பதில், இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் எங்க கிடைக்கும், சரியான ஆன்சர், எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்கு? எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் ஸ்ரீமத் பாகவதத்திலே இருக்கு. ஆச்சாரியர்கள் குருமார்கள் கிட்டதான் இருக்கு. அப்போ இங்க ரொம்ப அழகான வர்ணனை உயிர்வாளிகள் படைப்பு 48ஆம் ஸ்லோகத்திலிருந்து நம்ம இந்த அத்தியாயத்தோட முடிவு வரைக்கும் படிச்சோம். 48 to 58, 57. இது முந்தைய வகுப்போட தொடர்ச்சி தான். முந்தைய வகுப்புல இந்த படைப்புக்கான காரணம் என்ன, படைப்பு எப்படி நடந்தது, திடீர்னு நடந்துருச்சா, படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்கிறாரா, இதை பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. இதே மாதிரிதான் இந்த ஜட உலகத்துல இந்த கருத்துக்கள் கருத்து சொல்றதுக்குன்னே சில ஆட்கள் இருப்பாங்க இல்லையா. இந்த கருத்து சொல்ற ஆட்கள் பாத்தீங்கன்னா மனக்கற்பனை பண்ணி சொல்றவங்க இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வீண் ஆராய்ச்சி பண்ணி சொல்றவங்க இருக்காங்க, அப்புறம் ஏதோ புத்தகத்தை எல்லாம் படிச்சுட்டு சொல்றவங்க இருக்கிறாங்க, சினிமா நடிகர் சொல்றதான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அரசியல் தலைவர், இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. ஆனா எந்த கருத்து அதிகாரப்பூர்வமானதுன்னா சாது, சாஸ்திரம், குரு. சாதுக்கள், குருமார்கள், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வர குருமார்கள். சாதுக்கள்னா சும்மா ஏதோ திடீர்னு ஞானோதயம் திடீர்னு ஒரு ஆசிரமம் வச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு சாமியார் ஆகி திடீர்னு கடவுள், திடீர் கடவுளாகிறவரு, திடீர் சாமியார் ஆகிறவரு, திடீர்னு ஞானோதயம் வந்தவர் அல்ல சாது. சாது என்பவர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடியவரா இருக்கு. அவர் தான் சாது. சாதுரேவ சம்பந்தவ்யக. பகவத்கீதையில யாரு பகவான் சாதுங்கிறாரு? பகவான் தன்னோட பக்தனையே சாதுங்கிறார். பகவானது பக்தர்கள் தான் சாதுக்கள். அந்த சாது எங்க வேணாலும் இருக்கலாம். அவர் பள்ளிக்கூடம் போறவரா இருக்கலாம், கல்லூரிக்கு போற காலேஜுக்கு போறவரா இருக்கலாம், இல்ல ஒரு வீட்டு வேலை பண்ணக்கூடியவரா இருக்கலாம், இல்ல வியாபாரியா இருக்கலாம், சன்னியாசியா இருக்கலாம், பிரம்மச்சாரியா இருக்கலாம், குடும்பஸ்தரா இருக்கலாம். அவர் பகவானே பக்தனா இருக்கும். அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடியவங்க தான் சாதுக்கு. ஏன்னா அவங்க குழப்பமான விஷயங்களை பேச மாட்டாங்க. குழப்பமான விஷயங்களை பேசுவது இல்லை, மனக்கற்பனை பண்றது இல்லை,
தான் தோன்றித்தனமாக தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை எடுத்து உரைப்பதும் இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, அதையே வழிமொழி இருக்கு. அங்க சொன்னதை அப்படியே சொல்றது, சற்றும் பிறலாம். அதனால இங்க வந்து படைப்பை பற்றி பேசும்போது ரொம்ப அழகா இங்க பாகவதத்துல வர்ணனை இருக்கு. முதல்ல எல்லா படைப்பையும் பகவான் தான் செய்தார்னு பார்த்தோம். பகவானுடைய நாபியிலிருந்து வரக்கூடிய தாமரை தண்டிலிருந்து பிரம்மா தோன்றுகிறார். கார்போதகசாய் விஷ்ணு, முதல்ல கார்ணோதகசாய் விஷ்ணு. அந்த கார்ணோதகசாய் விஷ்ணு இருந்து எண்ணற்ற அண்ட சராசரங்கள் வருது. அவர்தான் எல்லா காரணத்துக்கும் காரணமா இருக்காரு. அந்த கார்ணோசாய் விஷ்ணுக்கும் சர்வ காரண காரணம் பகவான் கிருஷ்ணர். அப்ப பகவான் கிருஷ்ணர் இருந்து பலராமர், பலராமற்றிருந்து விஷ்ணு தத்துவங்கள், கார்ணோதகசாய் விஷ்ணு எண்ணற்ற அண்ட சராசரங்கள், கார்ணோதகசாய் விஷ்ணு எண்ணற்ற அண்ட சராசரங்கள் வருது. அந்த ஓரொரு அண்டத்துக்குள்ளே ஒரு நுழையிறார். அண்டாந்தரஸ்து பரமான சயாந்தரஸ்தம். ஓரொரு அண்டத்துக்குள்ளே நுழைஞ்சு அங்க கர்ப்ப கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் கார்போதசாய் விஷ்ணு. கர்ப்ப கடல் நமக்கு தெரிஞ்சதுல ஒரே ஒரு கடல் தான் உப்பு கடல். நமக்கு தெரிஞ்சதுல ஒரே ஒரு கடல் தான், அது உப்பு கடல். ஆனா நிறைய கடல் இருக்கு. காரண கடல், நாராயணுடைய திருமேலிலிருந்து வரக்கூடிய வேர்வை துளியே ஒரு ஜலம். அந்த ஜலமே வந்து ஒரு சமுத்திரமாக இருக்கு, காரண கடல். அதுக்கப்புறம் கர்ப்ப கடல். இந்த காரண கடலுக்கும் கர்ப்ப கடலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, காரண கடலுக்கு மேலதான் எண்ணற்ற பிரபஞ்சங்கள் மிதந்துகிட்டு இருக்கு, எண்ணற்ற பிரம்மாண்டங்கள். காரண கடல்ல கார்ணோதகசாய் விஷ்ணு பள்ளி கொண்டிருக்கார். காரண கடல்ல யார் பள்ளி கொண்டிருக்கா? கார்ணோதகசாய் விஷ்ணு. இந்த கார்ணோதகசாய் விஷ்ணுவுக்கு ஆதிசேஷன்கிற பாம்பு படுக்கையும் கிடையாது, லட்சுமி தேவியும் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா கார்ணோதகசாய் விஷ்ணு வந்து அப்படியே இந்த காரண கடல் மேல பள்ளி கொண்டிருப்பார். அவருக்கு பாம்பு படுக்கையும் கிடையாது, லட்சுமி தேவியும் கிடையாது. அவர்கிட்ட இருந்தா எல்லாமே தோன்றுது. எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் அவற்றில் தோன்றுது. அதுக்கப்புறம் இந்த கார்ணோதகசாய் விஷ்ணு ஓரொரு பிரம்மாண்டத்துக்குள்ளே நுழைந்தார். அங்கதான் கர்ப்ப கடல். ஓரொரு பிரம்மாண்டம், ஒரு பிரம்மாண்டங்கிறது ஒரு பேக்கேஜ் மாதிரி. ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள 14 லோகம் இருக்கு. அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள 14 லோகம். அந்த ஓரொரு பிரம்மாண்டத்துக்குள்ளே கர்ப்ப கடல், கர்ப்ப ஓஷன். அந்த கர்ப்ப கடல் மேல ஆதிசேஷன் பாம்பு படுக்கையில கர்ப்போதகசாய் விஷ்ணு பள்ளி கொண்டிருக்கார். அவர் தாமரை பாதத்துல லட்சுமி தேவி அமர்ந்திருக்கார். அப்ப ஓரொரு பிரம்மாண்டத்துக்கும் ஒரு கர்ப்ப கடல் உண்டு. அந்த ஓரொரு கர்ப்ப கடலையும் ஒரு கர்ப்போதகசாய் விஷ்ணு உண்டு. அதனாலதான் பகவானுடைய சக்தி வந்து அச்சிந்திய சக்தி, எல்லையற்றது. நம்முடைய புத்தியை கொண்டு, ஜட அறிவை கொண்டு, கற்பனையை கொண்டோ இல்ல பௌதிக அறிவை கொண்டோ உணரக்கூடிய விஷயங்கள்லாம் இல்ல. கார்ணோதகசாய் விஷ்ணு எண்ணற்ற பிரம்மாண்டம் வருது, அது மகாவிஷ்ணு. அவர் கார்ணோதகசாய் விஷ்ணு எண்ணற்ற பிரம்மாண்டம் வருதுன்னா அவர் எப்பேற்பட்ட நபரா இருப்பார். அதுக்கப்புறம் அந்த புருஷோத்தமனான கார்ணோதகசாய் விஷ்ணுடைய உடல்ல இருந்து எண்ணற்ற பிரம்மாண்டம் வந்தது. அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள 14 லோகம் இருக்கு. அந்த ஒரு ஓரொரு பிரம்மாண்டத்துக்கும் கர்ப்ப கடல் இருக்கு. அந்த ஓரொரு பிரம்மாண்டத்திலயும் ஒரு கர்ப்போதகசாய் விஷ்ணு இருக்க. அந்த ஓரொரு பிரம்மாண்டத்துக்குள்ளயும் ஒரு கர்ப்போதகசாய் விஷ்ணு இருக்கார். அந்த ஓரொரு கர்ப்போதகசாய் விஷ்ணுடைய நாபிலிருந்து தாமரை தண்டு வருது. அந்த ஓரொரு கர்ப்போதகசாய் விஷ்ணுடைய நாபிலிருந்து வரக்கூடிய தாமரை தண்டுல பிரம்மா பிறக்கிறார். அப்போ எண்ணற்ற அண்ட சராசரங்கள், எண்ணிலடங்கா அண்ட சராசரங்கள். அந்த எண்ணிலடங்கா அண்ட சராசரங்கள், எண்ணிலடங்கா கர்ப்பக்கடல். அந்த எண்ணிலடங்காத கர்ப்பக்கடல்ல எண்ணிலடங்காத கார்போதகசாய் விஷ்ணு. அந்த எண்ணிலடங்காத கார்போதகசாய் விஷ்ணுடைய நாபிலிருந்து வரக்கூடிய தாமரை தண்டிலிருந்து பிரம்மா தோன்றுகிறார். பாருங்க, இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஆன்மீக அறிவியல். பிரபஞ்சம் எல்லாம் திடீர்னு தானெல்லாம் வந்துடல. திடீர்னு வந்துச்சு, ஒரு வெடிப்பு வந்தது, அது தானா வந்தது. எதுவுமே இங்க தானா வராது. எதுவுமே திடீர்னெல்லாம் வராது. திடீர்னெல்லாம் வராது. எல்லாமே திட்டமிட்டு நடக்கின்றது. எல்லாமே பகவானுடைய பிளான் படி நடக்கும்.
கிருஷ்ணருடைய திட்டப்படிதான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. திட்டம் எல்லாம் இல்லாம திடீர்னு நடக்க. அப்போ பகவான் என்ன பண்றாரு, அவருடைய திட்டப்படி எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காரு. சரி, இப்ப இந்த கார்கோஷா விஷ்ணுட்டு இருந்து பிரம்மா வருகிறார். அவர் ஒரு பிரம்மால ஆயிரக்கணக்கான பிரம்மாக்கள் இருக்காங்க. ஒரு முறை பிரம்மதேவர் துவாரைக்கு வந்தார். இந்த கதை இந்த சரித்திரம், இந்த வரலாற்று சரித்திரத்தை பகவான் சைத்தன்யர் சனாதன கோஸ்வாமிட்டு சொல்ற. சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சனாதன் கோஸ்வாமிட்டு சொல்றார். ஒரு முறை பிரம்மா துவாரகையில பகவான் கிருஷ்ணரை தரிசனம் பண்றதுக்காக ஏதோ விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்காரு. அப்ப துவாரகா பாலகர்கள் பிரம்மாவை பிடித்து நிறுத்தி விட்டார்கள். பிரம்மா சொல்றாரு, நான் பிரம்மா வந்திருக்கேன், வாசுதேவனை பார்க்கணும். ஓ அப்படியா, இருங்க, அவர் என்ன பண்றாரு பார்த்துட்டு வரோம், இந்த மாதிரி சொல்றோம் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. இல்லையா, பெரிய மனுஷனை பார்க்க போறோம்னா முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இல்லையா. இந்த காலத்துல ஒரு கல்லூரியோட சேர்மேனு இல்ல ஒரு 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 வார்டு கவுன்சிலரு, இந்த மாதிரி சாதாரண நிலைமையில் இருக்கிறவங்க பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கலாம்னு கேக்குறாங்க. ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட், ஒரு கம்பெனியோட மேனேஜரு, இந்த மாதிரி சாதாரண ஆளை பாக்குறதுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா, என்ன விஷயமா பார்க்கணும், எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, எந்த நேரத்துல வரணும், சோ மெனி கொஸ்டின்ஸ், ஆயிரக்கணக்கான கேள்வி. அப்போ பிரபஞ்சத்துக்கே ஆதாரமான வாசுதேவன், அந்த வாசுதேவனை யார் வேணாலும் எப்ப வேணாலும் பாத்திரலாமா? நோ. அப்போ அவர் என்ன பண்றாரு, அவரும் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காரு. பகவானா ஏதோ சூன்யமா இருக்குல்ல அர்த்தம் இல்ல, கடவுள்னா சூன்யமானவர், உருவமற்றொரு அர்த்தம் இல்லை. ஹி ஆல்சோ டூயிங் சோ மெனி ஆக்டிவிட்டிஸ். பகவானுக்கும் 1008 சேவைகள் இருக்கு. அவர் பகவான் என்னென்ன சேவை பண்றார். அவர் கோலோக விருந்தாவனத்துல கிருஷ்ணர் கன்றுகளோடும் பசுக்களோடும் கோபர்களோடும் கோபிகளோடும் நித்தியமலியில பண்ணிட்டு இருக்கார். அதே சமயம் பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிப்பதற்காக தன்னை விஸ்தாரம் பண்ணிக்கிறார். அவர் துவாரையில் இருந்த பொழுது 16,108 ஆக்டிவிட்டிஸ் பண்ணார். 16,108 நடவடிக்கைகள், செயல்கள். ஆனா இதெல்லாம் அவர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் அவர் செய்யறார். பகவான் இந்த பூமியில வரும்போது ஒரு மனித உடலை எடுத்துக்கொள்ளும் போது அந்த தர்மத்தை சரிவர பின்பற்றுகிறார். ஏன்னா எல்லாரும் அவர் ஃபாலோ பண்ணுவாங்க. எத்யதாதரதி ஸ்ரேஷ்டா தத்த தேவோதரோ ஜனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ் ததனுவர்த்ததே. ஒரு பெரிய மனிதன் எத்தகைய செயலை தீர்மானிக்கின்றாரோ எல்லோரும் அதை பின்பற்றுவார். அதனால பகவானுக்கு வேலையில்லை, இல்ல சும்மா இருக்காருன்னு நினைச்சுக்காதீங்க. நிறைய பேர் நினைச்சிருக்காங்க பார்க்கடல பகவான் தூங்கிட்டு இருக்கிறாரு, ஸ்லீப்பிங் காட். ஒருத்தர் பிளையிங் காட், அப்புறம் ஸ்லீப்பிங் காட். பாரினர் இந்தியாவில பார்க்கும்போது ஹனுமானை பார்த்தா பிளையிங் காடுன்னு சொன்னார், பறக்கும் கடவுள். பகவான் விஷ்ணு பார்த்தா ஒரு ஸ்லீப்பிங் காட், அவர் தூங்கிட்டு இருக்காரு. சோ அவருடைய தூக்கமும் நம்ம தூக்கம் மாதிரி கிடையாது. நமக்கு வர தூக்கம் தமோ குணத்தினால வரக்கூடியது. நம்மளுடைய நித்ரா நம்ம நித்ரா தமோ குணத்தினால. பகவானுடைய நித்ரா யோக நித்ரா. கிருஷ்ணருடைய நித்ரா விஷ்ணுவோடைய நித்ரா யோக நித்ரா. அவர் படுத்திருந்தே கண்ணை மூடிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கும், ஆனா பிரபஞ்சத்தையே ஆட்டி படைச்சுட்டு இருக்கு. அதனால நாம தூங்குறதையும் பகவான் தூங்குறதையும் கம்பேர் பண்ணவே கூடாது. நாம சாப்பிட்றதையும் பகவான் சாப்பிட்றதையும் கம்பேர் பண்ணவே கூடாது. என்னைக்குமே பகவானை ஜீவாத்மாவோடு ஒப்பிடவே முடியாது, ஒப்பிடவே கூடாது. சிலப்ப கேள்வி கேட்கலாம், ஓ நீங்க கோயில்ல பகவானுக்கு நிவேதனம் பண்றீங்க, அது உங்க பகவான் சாப்பிட்றாரா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். நம்பிக்கை இல்லாதவங்க, இல்ல குறைந்த நம்பிக்கை உடையவங்க, இல்ல சந்தேகம் உள்ளவங்க கேள்வி கேட்கலாம். ஓ நீங்க கோயில்ல கிருஷ்ணருக்கு பிரசாதம் நிவேதனம் பண்றீங்க, அது அப்படியே தானே திரும்ப வருது, அப்புறம் எப்படி சொல்றீங்க அவர் சாப்பிட்டுருக்காருன்னு? அதுக்கு என்ன பதில்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. இப்ப யாரும் உங்ககிட்ட கேக்குறாங்க, உங்க வீட்டுல விருந்தாளி வந்திருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க கிருஷ்ணருக்கு பிரசாதம் பண்ணி தரோம். அது என்னது பிரசாதம்? நாங்க என்ன சமைச்சாலும் பகவானுக்கு ஆஃபர் பண்ணி தான் தருவோம். ஓ அப்படியா, சரி ஆஃபர் பண்ணிட்டு வந்தாங்க, எங்க கடவுள் சாப்பிட்டு இருக்காரு, அப்படியே தான் இருக்கு.
சீதலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு பிரபு இப்ப நம்ம ஸ்லோகங்கள் படிக்கிறோம் பகவத்கீதையில. ம். படிச்சுட்டு மறுபடியும் சொல்றோம். அப்ப மறுபடியும் திறந்து பார்த்தா அந்த ஸ்லோகங்கள் புக்லயே தான் இருக்கு. அது போலதான் பகவான் வந்து ஆஃபர் பண்றப்போ அவருடைய கைகள் நீண்ட கைகள் எங்க வேணா போகும். அவரது ஒவ்வொரு உறுப்புகளும் எல்லா வேலையும் செய்யும். அதனால நினைச்ச உடனே அவர் எடுத்துக்குவாரு. அவருக்கு அந்த சக்தி இருக்கு, நம்மளுக்கு இல்ல பிரபு. ஹரே கிருஷ்ணா. சரி, ஓகே, தேங்க்யூ. விமலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. Yes. அதாவது பிரபு பகவான் என்ன செய்யறாருன்னா அவர் கருணையை கொடுக்குறாரு. ம், அந்த கருணை பிரசாதமா நம்மளுக்கு சேருது. ம். அது முறைப்படி ஆஹ் நம்ம குருமார்கள் என்ன சொன்னாங்களோ, எப்படி நம்மளுக்கு அந்த கோட்பாடு கொடுத்திருக்காரோ, பகவானுக்கு எப்படி நைவேத்தியம் பண்ணணும்னு அது நம்ம அந்த முறைப்படி செய்யறோம். பகவான் அந்த அந்த பிரசாதத்துல இருக்கிற அந்த பிரசாதத்திலையும் என்ன சொல்லுவாங்க, நல்ல பேர் கர்மாக்கள் இருக்கு இல்லைங்களா பிரபு, அதெல்லாம் பூரிஃபை பண்ணி பிரசாதமா நம்மளுக்கு கொடுக்குறாரு பிரபு. ஹரே கிருஷ்ணா. அப்போ உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்காக தான் அவர் சாப்பிடுறாரா? கர்மா எல்லாம் பியூரிஃபை பண்ணி கொடுக்கறதுக்காக? அப்படின்னா அவர் சாப்பிட்டாருன்னு முதல்ல எப்படி பகவான் சாப்பிட்டாருங்கிறதுக்கான சாட்சி என்ன? அது பதார்த்தம் அப்படியே தானே இருக்கு. நீங்க என்ன ஆஃபரிங் பண்ணீங்களோ அது அப்படியே தான் இருக்கு. அப்ப அவர் சாப்பிட்டாருன்னு எப்படி சொல்றீங்க? கரெக்ஷன் பிரபு. பிரபு பிரபு அவர் பார்வையிலேயே பாவ புண்ணிய கணக்குல உள்ளதை எடுத்துட்டு நமக்கு கருணையை கொடுக்கிறார் பிரபு. அதுதான் நமக்கு பிரசாதமா. அப்ப அதுக்காக தான் நீங்க ஒரு பிரசாத நிவேதனம் பண்றீங்களா? நீங்க சாப்பிடணும், உங்க பாவம் எல்லாம் போகணும், உங்களுக்கு கருணை வேணுங்கிறதுக்காக தான் அவர் பிரசாதம் கொடுக்குறீங்களா? அப்படியே கொடுத்தாலும் அதை அவர் சாப்பிடுறாரா? அவர் சாப்பிட்டாருங்கிறதுக்கான சாட்சி என்ன? பகவான் நீங்க நிவேதனம் பண்றதை சாப்பிட்டு விட்டாருங்கிறதுக்கு ஆனா அடையாளம் என்ன? நம்ம அவருடைய மந்திரத்தை நம்ம சொல்லி நாமத்தை, அந்த பிரசாத நாமத்தை சொல்றதுனால நமக்கு அது ஒரு பகவான் நல்ல இதை கொடுக்கிறார். இல்ல, சரியா பதில் சொல்றவங்களுக்கு ஜெகநாதருடைய பிரசாதம் கிடைக்கும். எப்படி கிருஷ்ணர் இதை சாப்பிட்டாருன்னு நம்புறீங்க முதல்ல? அனந்தமூர்த்தி பிரபு. சரி, பிரபுபார் என்ன சொல்லியிருக்காரு பகவானுக்கு நிவேதனம் பண்றதை பத்தி பேசும்போது? பிரபுபார் என்ன சொல்லியிருக்காரு? பிரபுபார் என்ன சொல்லியிருக்காரு? முதல்ல நாம சாப்பிட்றதையும் கிருஷ்ணர் சாப்பிட்றதையும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. நான் சாப்பிட்றதையும் கிருஷ்ணர் சாப்பிட்றதையும் முதல்ல கம்பேர் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, பகவானால நீங்க சொன்ன மாதிரி பிரம்மா சொல்லியிருக்காரு, பகவானுடைய ஒரு பொருள் இன்னொரு பொருள் வேலை செய்யும். அங்கானி யச சகல இந்திரிய விருத்தி மந்தி பசந்தி பாந்தி கலையந்தி சிரம் ஜெகந்தி ஆனந்த சின்மய சதுஜ்வல விக்கிரகசிய கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜா. அவர் ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தோட வேலை செய்யும். அதனால முதல்ல அவருடைய சரீரம் பௌதிகமானது இல்ல. நம்ம சரீரம் பௌதிகமானது, அவர் சரீரம் பௌதிகமானது இல்ல. அப்ப யாருடைய சரீரத்துக்கு பசி ஏக்கம் தாகம் எல்லாம் இருக்கோ, பௌதிகமான சரீரத்துக்கு தான் பசி ஏக்கம் தாகம் கவலை எல்லாம் உண்டு. ஆன்மீக சரீரத்துக்கு பசி ஏக்கம் தாகம் எல்லாம் கிடையாது. ஆனா பகவான் என்ன செய்யறாரு? அவருடைய உடல் ஆன்மீகமானது, அவர் தன்னில் திருப்தி அடைபவர், அனைத்தும் அவர்கிட்டே தோன்றுது. ஆனாலும் பக்தர்கள் அன்போடு கொடுத்துறதை ஏத்துக்கிறேன்னு சொல்ற. அதுதான் அதிகாரப்பூர்வமான ஸ்டேட்மெண்ட். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்நாமி பிரியதாத்மனக. ஓ அர்ஜுனா, யாரேனும் எனக்கு இழையோ பூவோ நீரோ காயோ பழமோ அன்போடு அளிப்பார்களே ஆனால், பக்தியோடு கொடுத்தாங்கன்னா அதை நான் ஏத்துக்கிறேன். பாத்தீங்களா? அப்போ கோயில் இருக்கிற விக்கிரகத்தை முதல்ல நம்ம சிலைன்னு நினைக்க கூடாது. கோயில் இருக்கிற விக்கிரகம் சிலையோ கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தனா. கிருஷ்ணா, நீங்க ஒரு கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தன், சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணன். அப்ப முதல்ல இதுல நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாம நீங்க எவ்வளவு விருந்து கொடுத்தாலும் அதுல ஒரு பருக்கிய பகவான் தொட மாட்டார். நம்பிக்கையோட ஒரு பழமோ நீரோ பூவோ காயோ எது கொடுத்தாலும் பகவான் எடுத்துக்கிறார். எண்ணற்ற வரலாற்று சான்றுகள் இருக்கு. பகவான் எப்படி பக்தர்கள்ட்ட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு.
கோயில்ல இருக்கிற அர்ச்சா விக்கிரகங்கள் அது வந்து பகவானுடைய அர்ச்சா அவதாரம். பகவான் விக்கிரக ரூபத்துல தோன்றியிருக்கார். ஜெகநாதர், ரங்கநாதர், பாண்டுரங்கர், குருவாயூரப்பர் இவங்கெல்லாம் விக்கிரக ரூபத்துல இருக்கிற பகவான், அர்ச்சா அவதாரம். அது சும்மா ஏதோ கல்லுல பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்காது. அங்க பகவான் நித்தியமா வாசம் பண்றார். அந்த விக்கிரகத்துல ஆச்சாரியர் வந்து பகவானை பிரதிஷ்டை பண்றார். ஒரு கோயில்ல வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது விக்கிரகத்தை பிராண பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அந்த விக்கிரகத்துல பகவானை வர வைக்கிற சக்தி யாருக்கு இருக்கு? ஆச்சாரியனுக்கு தான் இருக்கு, தூய பக்தருக்கு தான் இருக்கு. சைதன்ய மகாபிரபு எப்படி இந்த பூமிக்கு வந்தாரு? அத்வைத பிரபுடைய பிரார்த்தனையினால வந்தார். ஜெகநாதர் எப்படி இந்த பூமிக்கு வந்தாரு? நாரத முனிவருடைய பிரார்த்தனையினாலையும் இந்திரதும்ன ராஜாவுடைய பிரார்த்தனையினாலும் வந்தார். குருவாயூரப்பர் எப்படி இந்த பூமிக்கு வந்தாரு? குரு வாயு வழிபட்டு பிரார்த்தனை செய்ததுனால வந்தார். பாண்டரங்கர் எப்படி இந்த பூமிக்கு வந்தாரு? புண்டரீகனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்தார். அப்ப எந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பின்பு அந்த பக்தனுடைய தூய பக்தனுடைய அன்பு, பிரார்த்தனை, சேவை, அதை ஏற்றுக்கொள்வதற்காக பகவான் விக்கிரக ரூபத்துல வர. பாலாஜி எப்படி வந்தாரு? அவர் மட்டும் லட்சுமி தேவி கல்யாணம் பண்றதுக்காக வந்தார். பாலாஜி வந்து பத்மாவதி தாயாரையும் லட்சுமி கல்யாணம் பண்றதுக்காக வந்தார். அவங்க வைகுண்டத்தை விட்டு வந்துட்டாங்க, அதனால அவங்கள தேடி வந்தார். அப்ப இதெல்லாம் பகவானுடைய திருவிளையாடல் லீலைகள். கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் பகவான் அவருக்கு சேவை செய்வதற்கு. நாம தான் கிருஷ்ணருடைய சேவையை வேண்டான்னு வந்துட்டோம். எனக்கு கிருஷ்ணர் வேண்டாம், அவருடைய சேவை வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஆனாலும் பகவான் கருணையோட இங்க விக்கிரக ரூபத்துல வருகிறார். ஆச்சாரியர் பகவானை அழைக்கின்றார். ஆச்சாரியர் கோயில்ல வந்து பகவானை பிரதிஷ்டை பண்ணி பகவானை ஆவாகனம் பண்ணி வரவேற்று, ஓ பிரபு, பகவானே, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, இந்த விக்கிரகத்திலிருந்து இங்க வரக்கூடிய பக்தர்களை ஆசீர்வதிங்க, அவங்க செய்யக்கூடிய சேவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவங்களுக்கு உங்க அனுகிரகத்தை கொடுங்க, அவங்களுக்கு வந்து உங்க சேவையை கொடுங்கன்னு ஆச்சாரியர் நமக்காக பிரார்த்தனை செய்யற. அந்த தூய பக்தருடைய பிரார்த்தனையினாலதான் பகவான் என்ன பண்றாரு? அந்த விக்கிரகத்துல வந்திருக்கார். பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், குருமார்கள் இந்த மாதிரி தூய பக்தர்களுடைய பிரார்த்தனையும் சேவையும் ஏற்றுக்கொள்வதற்காக. அன்னைக்கு கூட மாதவேந்திரப்புடைய கதை பேசிட்டு இருந்தோம். 2 முறை மாதவேந்திரப்புடைய கனவுல கோபால் விக்கிரகம் வந்தார். மாதவேந்திரபுரிக்காக பாயாசத்தை திருடி வைத்தார் கோபிநாதர். அன்னைக்கு அந்த கதை படிச்சோம் இல்லையா? மாதவேந்திரபுரிக்காக பாயாசத்தை திருடி வைத்து விட்டார். பாருங்க, அப்ப எண்ணற்ற வரலாற்று சான்றுகள் இருக்கு. ஜெகநாதபுரி பக்கத்துல பிரம்மதேசம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரக பேர் ஆழ்வார்நாதன். இன்னைக்கு ஆளார்நாத் பேர். ஆளார்நாத் விக்கிரகம் வந்து ஆழ்வார்நாத், ஆழ்வார்கள் வழிபாடு செய்த விக்கிரகம். தமிழ்நாட்டுல இருந்து ஸ்ரீ வைஷ்ணவர் போய் அந்த விக்கிரகத்தை ஆராதனை பண்ணாங்க. ஆழ்வார்நாதன். அது காலப்போக்கில் ஆளார்நாத் மாறிடுச்சு. ஆழ்வார்நாத், ஆழ்வார்களுடைய நாதன். இப்ப ஆளார்நாத். அந்த ஆளார்நாத் கோயில்ல வந்து பிராமணர்கள் பகவான் வைஷ்ணவர்கள் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிராமணர் என்ன பண்ணாரு? பகவானுக்காக அங்க வந்து என்ன பண்ணாங்க? ராஜாக்கள்லாம் கோயிலை கட்டி வச்சுட்டு நிலம் எல்லாம் எழுதி வச்சாங்க. இவங்க போய் தானியங்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். பிராமணர்கள் போய் தானியங்கள், காய்கறிகளை எடுத்து வந்து பகவானுக்கு நிவேதனம் செய்யணும். அப்ப அங்க ஒரு பிராமணர் சேவை செய்து கொண்டிருந்தார். அவர் என்ன பண்ணாரு? தானியங்கள்லாம் எடுத்துன்னு வர்றதுக்காக வெளியே போனாரு. நான் வந்து வீட்டுல இருக்க மாட்டேன், அப்ப பகவானுக்கு நிவேதனம் பண்ணணுமே. அவருக்கு 5 வயசுல ஒரு பையன் இருந்தான், மதுன்னு ஒரு பையன். அந்த மதுவை கூப்பிட்டு சொன்னாரு, டேய் மது, அப்பா வெளியூர் போறேன்டா, நான் வர வரைக்கும் பகவானுக்கு நீதான் நிவேதனம் பண்ணணும், ஆஃபர் பண்ணணும். அம்மா வந்து சமைச்சு தருவா, நீ போய் நிவேதனம் பண்ணு. சரி அப்பா, அப்படி ஆகட்டும். இந்த பையன் சொன்னா, 5 வயசு குழந்தை. அவருக்கு வந்து சமஸ்கிருதத்துல பெரிய புலமையெல்லாம் கிடையாது. அவருக்கு வந்து ஆகம விதிகள்லாம் தெரியாது. சாதாரண குழந்தை. அம்மா சமைச்சு கொடுத்தா சாதம், பருப்பு, கூட்டு, பொரியல், பாயசம். இந்த குழந்தை எடுத்துன்னு போய் பகவான் முன்னாடி வச்சாரு.
இந்த குழந்தை நினைச்சுக்கிட்டாரு பகவான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெறும் பிளேட்டு தான் கொடுப்பாரு. பகவான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெறும் பிளேட்டு தான் தருவாரு. அப்ப குழந்தை பிரார்த்தனை பண்ணாரு, கிருஷ்ணா எனக்கு எங்க அப்பா மாதிரி வேத மந்திரம் எல்லாம் தெரியாது, நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது, இந்த பிரசாதத்தை நீ சாப்பிடு, பிரசாதத்தை நீ ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு விளையாட போயிட்டாரு. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா திரும்பி பிரசாதம் அப்படியே இருக்கு. ஓ கிருஷ்ணா, எங்க அப்பா நிவேதனம் பண்ணா மட்டும் நீ சாப்பிடுற, நான் நிவேதனம் பண்ணா நீ சாப்பிட மாட்டேங்கிற, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, தயவுசெய்து சாப்பிடு கிருஷ்ணா அப்படின்னு. திரும்பி பார்த்தா பிரசாதம் அப்படியே இருக்கு. கிருஷ்ணா சாப்பிடு கிருஷ்ணா, நான் என்ன தவறு செஞ்சேன், ஏன் சாப்பிட மாட்டேங்கிற, சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லி அழுது அழுது அங்கேயே பயங்கி விழுந்துட்டேன். கிருஷ்ணா பார்த்தாரு, அதடா இந்த குழந்தைக்கு எவ்வளவு பக்தி என் மேல, எனக்கா இவ்வளவு அன்போட கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்றானே. பகவான் எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. எல்லாத்தையும் சாப்பிட்டு வெறும் பிளேட்டு தான் இருக்கு. அந்த குழந்தைக்கு தெரியல பகவான் ஆல்ரெடி சாப்பிட்டாரு. பகவானால எண்ணற்ற பிரபஞ்சங்களை உற்பத்தி பண்ணி வான வெளியில மிதக்க விட்டுருக்கிறார். எண்ணற்ற பிரபஞ்சங்களை உற்பத்தி பண்ணி வான வெளியில மிதக்க விட்டவருக்கு அவர் சாப்பிட்ட பதார்த்தத்தை அப்படியே திரும்ப வைக்க முடியாத, அவருக்கு முன்னாடி கொடுக்கிற உணவை திரும்பி அவரால் ரீப்ளேஸ் பண்ண முடியாதா? இல்ல அதை பார்த்தே அவர் திருப்தி அடைய முடியாதா? அது நம்மள மாதிரி தட்டை காலி பண்ணாதான் அவர் திருப்தி அடைவாரா? நோ. ஒரு பொருளை கிருஷ்ணா எடுத்துட்டு திரும்பி அந்த பொருளை அவரால் கொடுக்க முடியும். அதை அப்படியே அவரால் உற்பத்தி பண்ண முடியும். அதோட தேவை இல்லாமல் அவரால் உயிர் வாழ முடியும். நான் எல்லாம் சாப்பிடலாம் செத்து போயிடுவேன். கிருஷ்ணா அப்படி கிடையாது. ஓ எனக்கு பசிக்குது, இந்த பக்தர்கள்லாம் சாப்பாடு கொடுத்தாதான் என்னால உயிர் வாழ முடியும் இல்லை. அவருக்கு நம்மளுடைய ஆஃபரிங் எல்லாம் தேவையே இல்லை. கிருஷ்ணாவுக்கு நாம நிவேதனம் பண்றது தேவையே கிடையாது. ஸ்ரீமதி ராதாராணி தான் பகவான் குக் பண்றாங்க. லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம், ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் கோலோக விருந்தாவனத்துல பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுடைய ஆஃபரிங் எல்லாம் அவருக்கு தேவையில்லை. ஆனாலும் கிருஷ்ணா என்ன பண்றாரு, ஒரு பக்தன் அன்போட கொடுக்கும்போது எடுத்துன்றாரு. அப்ப இந்த குழந்தைக்காக அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாரு. அப்புறம் அம்மா பாக்குறா, வெறும் பிளேட்டு தான் இருக்கு. டே மது, எங்கடா பிரசாதம்? அதெல்லாம் கிருஷ்ணர் சாப்பிட்டாரு. எல்லாம் சாப்பிட்டாரு. என்னடா எல்லாம் சாப்பிட்டாருன்னு சொல்ற, அப்பா நிவேதனம் பண்ண அப்படியே திரும்ப வருமேடா? உண்மைதாம்மா, நான் சாப்பிட்டுட்டாருன்னு சொன்னேன். போய் சொல்லாத. ஏதாவது நாய்க்கு போட்டுட்டியா, இல்ல குழந்தைகள் யாராவது பசங்களுக்கு கொடுத்துட்டியானா? இல்லம்மா, உண்மையதான் சொல்றேன். இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். அன்னைக்கு முழுவதும் ஆஃபரிங் பண்ண போனா வெறும் பிளேட்டு தான் வருது. அப்புறம் பார்த்தா அவங்க அப்பா வந்தாரு, பசியோட வர்றாரு. இந்த பிராமணர், ஏன்னா பிராமணா வெளியில போய் சாப்பிட மாட்டாங்க, பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடும். அவருதான் பிராமணர். அப்புறம் பாக்குறாரு பசியோட. மனைவிட்ட சொல்றா, பிரசாதம் கொண்டாடா. பிரசாதமா? நானே காலையில இருந்து பாக்கல, என்ன எல்லாத்தையும் கிருஷ்ணர் சாப்பிட்டான்னு சொல்றான். மது கூப்பிடாவனே, அடே மது, எங்கடா பிரசாதம்? எல்லாம் கிருஷ்ணர் சாப்பிட்டா இருப்பான்னு. பொய் சொல்லாதுன்னா. இல்ல உண்மைதான் சொல்றேன். சரி நீ என்ன பண்ணு, வைஃப்ட்ட சொன்னா, அவர் மனைவிட்ட சொன்னாரு, நீ பாயாசம் பண்ணு, பாயாசம் பண்ணி இந்த பையன்கிட்ட கொடு, எந்த கிருஷ்ணர் சாப்பிட்றான்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி அந்த அம்மா பாயாசம் வச்சா, இந்த மதுவிட்ட சொல்றா, நீ போய் பாயாசத்தை நிவேதனம் பண்றா அப்படின்னா அந்த பையன் போய் கிருஷ்ணாட்ட பிரேயர் பண்றான். கிருஷ்ணா இந்த பாயாசம் சாப்பிடுங்க. அவங்க அப்பா ஒளிஞ்சு நின்று பாக்குறாரு, ஆல்டருக்கு வெளியில நின்று ஒளிஞ்சு நின்று பாக்குறாரு. இந்த பையன் சொல்றான், கிருஷ்ணா சாப்பிடுங்க. அப்போ ஆழ்வார்நாதர் பேசுறாரு அவர்கிட்ட, ஏய் மது, இப்பதான் எனக்கு நீ விருந்து கொடுத்த, இப்பதான் நான் சாப்பிட்டேன், அதுக்குள்ள சாப்பிடுங்கிற? இல்ல பரவாயில்ல, நீங்க ஜெகநாத் புரியில ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை சாப்பிடுங்கன்னு எனக்கு தெரியும், இதையும் சாப்பிடுங்க. அப்புறம் அந்த பையன் முன்னாடி பகவான் அந்த பாயசம் எடுத்து சாப்பிடுற, நல்ல சூடு பாயசம். இந்த பிராமணர் ஓடி கையை பிடிச்சிட்டாரு, ஏய் கிருஷ்ணா, நீ எல்லாத்தையும் சாப்பிட்டா எங்களுக்கு யாரும் சாப்பாடு கொடுப்பான்னு. அவர் ஓடி கையை பிடிச்ச உடனே அந்த பாயாசம் பகவான் மேல தெளிச்சிருக்கும். தெளிச்சு முகம் எல்லாம் கொப்பளமாயிடும். சுட சுட பாயசத்தை மேல ஊத்துன அப்படி இருக்கு. இன்னைக்கு அந்த கோயில்ல போனீங்கன்னா அங்க பாக்கலாம், பூஜாரி காமிப்பாரு,
பகவானுடைய விக்கிரகத்துல கையில எல்லாம் இந்த டாட் கொப்புளம். அப்ப பகவான் இந்த பூஜாரிட்ட பேசுவார், ஏ பூஜாரி, இவ்வளவு நாள் நீ நிவேதனம் பண்ண நான் சாப்பிடவே இல்லை, ஏன்னா உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை. நீ நம்பிக்கை இல்லாம நிவேதனம் பண்ண, நான் சாப்பிடல. ஆனா உன் குழந்தைக்கு என் மேல நம்பிக்கை இருந்தது, நான் பிரசாதம் சாப்பிடவே நம்பினா, அதனால நான் எடுத்துட்டேன். இப்பதான் இந்த பிராமணருக்கு சேம் ஆகி போச்சு. சே, நான் வயிற்று பிழைப்புக்காக இவ்வளவு நாள் விக்கிரக சேவை பண்ணிட்டு இருந்தேன். விக்கிரக சேவையெல்லாம் பண்ணல, இந்த கோயில்ல வேலை பார்த்தா எனக்கு சாப்பாடு கிடைக்கும். ஆனா குழந்தைக்கு பாருங்க அவ்வளவு அன்பு பகவான் மேல. அப்படிதான் இந்த மாதிரி நிறைய இருக்கு புராணங்கள்ல. இதெல்லாம் உண்மை கதை, சும்மா நம்ம கதை டைம் பாஸ்க்காக எல்லாம் பேசல, உண்மை நடந்தது. நம்முடைய சம்பிரதாயத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடி ரகுநந்தன் ஒரு ஆச்சாரி இருந்தார், ரகுநந்தன் தாக்கூர். ரகுநந்தன் அவங்க அப்பா வந்து பெரிய கிருஷ்ண பக்தர், முகுந்த சர்க்கார். 3 பேர் சகோதரர்கள், முகுந்த சர்க்கார், மாதவ சர்க்கார், நரஹரி சர்க்கார். நரஹரி சர்க்கார் தான் மகாபிரபுக்கு சாமரம் வீசுறவர். இப்ப நரஹரி ஆதி கோரி சமரதுலாய. நரஹரி சர்க்கார் என்ன சேவை பண்ணுவாரு? சைத்தன்ய சாமரம் வீசுவார், ஃபேன் வீசு. யாருக்குமே மகாபிரபு சேவை கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி. ஆனா நரஹரி சர்க்காருக்கு ஸ்பெஷல் சர்வீஸ், அவருக்கு மகாபிரபு சாமரம் வீசு. முகுந்த சர்க்கார் வந்து ஒரு பெரிய வைத்தியர், அவர் ஒரு டாக்டர். முகுந்த சர்க்கார் ஒரு நாள் அவருக்கு செய்தி அனுப்பிச்சாங்க, ராஜாவுக்கு ஏதோ வயிறு உபாதை ஆயிடுச்சு, நீங்க வந்து மருத்துவம் பார்க்கணும், ராஜாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அவருக்கு வயிறு சரியில்லை, வயிறு கோளாறு ஆயிடுச்சு. இந்த முஸ்லீம் ராஜா அப்போ வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம் ஆட்சி பண்ண முகல் கிங் நவாப் ஹுசைன் ஷா. ஸோ முகுந்த சர்க்கார் வந்து ராஜாவோட அரண்மனைக்கு போனார் வைத்தியம் பார்க்கறதுக்கு. அந்த பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போறாரு, மூலிகையெல்லாம் எடுத்துட்டு போறார். அரண்மனைக்குள்ள போன உடனே 2 பக்கம் 2 சேவகர்கள் ராஜாவுக்கு சாமரம் வீசுறாங்க, மயிர்பீடி. இந்த மயிர்பீடியை பார்த்த உடனே முகுந்த சர்க்கார் கிருஷ்ணனுடைய ஞாபகம் வந்துடும். நமக்கெல்லாம் மயிர்பீடியை பார்த்தா ஒன்னும் ஞாபகம் வராது, அதுதான் அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா முகுந்த சர்க்காருக்கு மயிர்பீழியை பார்த்த உடனே கிருஷ்ணாவுடைய ஞாபகம் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அழுது தரையில உருண்டு பேரண்டு அப்படியே மயங்கி போயிடுவேன். ராஜா பாக்குற, என்னடா அது, எனக்கு வந்து வைத்தியம் பண்ண வந்த வைத்தியனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு பாக்குறேன், எனக்கு வைத்தியம் பண்ண வந்த வைத்தியருக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறேன். ரொம்ப நேரம் அப்படியே மயக்கத்திலே இருக்கார், சமாதியில இருக்கார். கிருஷ்ணருடைய நினைவு பாருங்க, அவருக்கு எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல அன்புனா, மயிர்பீழிய பார்த்த உடனே கிருஷ்ணன் ஞாபகம் வந்து அப்படி மயக்க விழுந்துட்டார். அவர் சச்ச பியூர் டிவோட்டி, பிரேம பக்தர், அப்படி பிரேம பகவான் மேல அன்பு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நினைவு வந்தது, அவர் அப்படியே தலை குனிஞ்சுக்கிட்டாரு, சே என்னடா எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணிட்டோமே நம்ம சபையில. ஏன்னா ஒரு தூய பக்தர் என்னைக்குமே வந்து பக்தியினுடைய பரவச நிலையை வெளிப்படுத்த மாட்டார். ஏன்னா அதை ஜென்ரல் ஆடியன்ஸ், பொதுமக்களால் அதை புரிஞ்சுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரு தூய பக்தர் வந்து பக்தியின் பரவசத்தை வெளிப்படுத்திட்டா எல்லாரும் அவர் போட ஆரம்பிச்சிடும், இதோ ஒரு தூய பக்தர் இருக்காரு. சோ அந்த புகழ்ச்சியை விரும்ப மாட்டார் அவரு. அதனால கூடுமான வரைக்கும் தன்னுடைய பக்தியை அவர் கட்டுப்படுத்திக்கிறார். தூய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க தன் பக்தியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறார். ஏன்னா அவங்கனால கிருஷ்ணரை நினைக்காம இருக்கவே முடியாது. ரோப்பா என்ன உதாரணம் கொடுக்குறாரு, நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் உயிர் வாழ முடியாதோ அத மாதிரி கிருஷ்ணர் இல்லாம ஒரு தூய பக்தரால் வாழ முடியாது. ராஜா கேட்கிறாரு, என்னப்பா ஆச்சு உனக்கு, இந்த முசல்மானுக்கு சொன்னா ஏதோ புரியவா போது எனக்கு கிருஷ்ணர் மேல பிரேமம் வந்திருக்குன்னு. யாருக்குமே புரிஞ்சுக்க முடியாது. அப்போ இவர் சொன்னாரு, எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி ஒரு பிக்ஸ் மாதிரி வரும், நான் அப்படியே தரையில உருண்டு பரண்டு மயங்கி விழுந்துருவேன், அப்புறம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஓ அப்படியா? ஆனா உண்மையில அவருக்கு வந்து கிருஷ்ணர் மேல அதீத அன்பு. அந்த முகுந்த சர்க்காருடைய பையன் தான் ரகுநந்தன் தாக்கூர். முகுந்த சர்க்கார் வீட்டுல கோபிநாத் விக்கிரகம், ராதா கோபிநாதர். ஒரு நாள் முகுந்த சர்க்கார் எங்கேயோ வைத்தியம் பார்க்கறதுக்காக போறாரு, தன் பையனை கூப்பிட்டாரு, கோபிநாத்துக்கு நீ அவன் நிவேதனம் பண்ணணும். ரகுநந்தனை கூப்பிட்டு, ரகுநந்தா இந்த மாதிரி அப்பா வெளியூர் போறேன், நான் வர 2 நாள் ஆகும், நீ வந்து கோபிநாதருக்கு அம்மா சமைச்சு தருவா, கோபிநாத்துக்கு ஆஃபர் பண்ணுங்க. இந்த ரகுநந்தன் அப்ப சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை. ஆனா ரகுநந்தனுக்கு கோபிநாதன் மேல அவ்வளவு அன்பு இருக்கு.
முகுந்த சர்க்காருக்கு தெரியும் ரகுநந்தன் வந்து எந்த அளவுக்கு கிருஷ்ணன் மேல அன்பு வச்சிருக்காரு. ஏன்னா முகுந்த சர்க்கார் கீர்த்தனம் பாடும்போது ரகுநந்தன் கீர்த்தன் பாடுவார். அவர் நடனம் பாடும்போது அப்பா கூட சேர்ந்து நடனம் ஆடுவார், கீர்த்தன் பாடுவாரு. சோ மச் இன்ட்ரெஸ்ட் இன் கிருஷ்ண கான்செப்ட். கிருஷ்ண உணர்வுல அவருக்கு அவ்வளவு அன்பு கிருஷ்ணர் மேல. இந்த குழந்தைக்கு ஒரு வைஷ்ணவருக்கு குழந்தையா பிறந்ததுனால ரகுநந்தன் சின்ன குழந்தையிலிருந்தே பகவான் மேல அதீத அன்பு வச்சிருக்க. அப்ப ரகுநந்தன் போனாங்க. அவருக்கு அப்ப 5 வயசு குழந்தைதான். ரகுநந்தன் போய் கோபிநாத்திட்ட பேசுறாரு. கோபிநாதா, இந்த பிரசாதத்தை சாப்பிடுனார். பிரசாதம் அப்படியே இருக்கு. கோபிநாதா சாப்பிடு கோபிநாதன். அப்புறம் கோபிநாதர் பேசினாரு. குழந்தை, நான் சாப்பிட்டுட்டேனே. இல்ல நீ சாப்பிடலையே, அப்படியே இருக்கேன்னு. சரியில்ல, இப்ப நான் சாப்பிடணுமா? அவ்வளவுதானே. அந்த குழந்தைக்காக வேண்டி பகவான் என்ன பண்ணாரு, அதை எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. ஏற்கனவே பகவான் அதை ஆர்டர் பண்ணிட்டாரு. ஏன்னா ரகுநந்தனுடைய அப்பா அம்மா 2 பேரும் தூய பக்தர்கள். அவங்க சமைத்ததை பகவான் ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா அதை ஏற்றுக்கிட்டாரு. இந்த குழந்தைக்கு புரியல, அதை பகவான் சாப்பிட்டுட்டாரு, அதை பிரசாதமா கொடுத்திருக்காருன்னு. இந்த குழந்தை அழறாரு. ஓ கோபிநாதா, நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேனா, நீ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற நீ? அப்புறம் கோபிநாதர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் சாப்பிட்டேன். இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா உள்ளுக்குள்ள பிளேட்டு போகுது, ஆல்டருக்குள்ள, வெளியில வரும்போது காலி பிளேட்டா வருது. போகும்போது பிரசாதத்தோட போகாவோட போகுது, வரும்போது வெறும் தட்டுதான் வருது. இன்னைக்கு வந்து நம்ம மாதாஜிகள்லாம் சமைக்கிறாங்க, நிறைய சமைச்சு பகவானுக்கு ஆஃபர் பண்ணி வரும்போது வெறும் தட்டு வந்தா எப்படி இருக்கு? யாரும் ஆப்பிரிக்க பண்ணப்பட்டாங்க. எல்லாம் கிருஷ்ணரே சாப்பிட்டாரு, நமக்கு என்ன, நாம எதை சாப்பிடுறது? நாம என்ன சாப்பிடுறோம்? அதுல பாருங்க, ஒரு மூட்டை அரிசியில ஒரு கப்பு கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டு ஒரு மூட்டை அரிசி கூட நம்ம தான் சாப்பிடுறோம். ஒரு கப்பு மட்டும் கிருஷ்ணருக்கு வச்சிரு. சரி, என்ன ஆச்சு? இந்த அம்மா கேக்குறா, ரகுநந்தன் பிரசாதம் எங்கடா? அது கோபிநாத் சாப்பிட்டாருமான்னு. இந்த அம்மாவுக்கு பையன் மேல சந்தேகப்படவும் முடியல. ஏன்னா இந்த பையன் வந்து அவ்வளவு பக்தி வச்சிருக்காரு பகவான் மேல. என்ன நடந்திருக்குன்னு ஒரே ஆச்சரியமா இருக்கு, குழப்பமா இருக்கு. வெளியூர் போன அப்பா வந்தாரு. பசிக்குதுன்னு சொன்னாரு. பசிக்குதா? 2 நாளா ரகுநந்தன் ஆஃபர் பண்றாரு, வெறும் பிளேட்டு தான் வருது, பிரசாதம் வர்றது. இவருக்கு பையன் மேல சந்தேகப்பட முடியல. ஏன்னா அந்த பிராமணர் மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத நபர் அல்ல. இவருக்கு வந்து கிருஷ்ணர் மேல அன்பு இருக்கு. அதனால தன் பையன் பொய் சொல்ல மாட்டான். ஏன்னா குழந்தையில இருந்தே பக்தி பண்றான் அந்த குழந்தை. இந்த குழந்தை பொய் சொல்ல மாட்டான். அப்பா கூப்பிட்டு கேட்டாரு, ரகுநந்தா எங்க பிரசாதம் எங்க? அப்ப ரகுநந்தன், அப்பா எல்லாம் கிருஷ்ணர் சாப்பிட்டா இருப்ப, கோபிநாத் சாப்பிட்டா இருப்பாரு. அப்படியா? சரி சரி, அம்மா லட்டு பிடிச்சு தருவா, நீ போய் கோபிநாத்துக்கு ஆஃபர் பண்ணு. அம்மா லட்டு பிடிச்சு கொடுத்தா இவர் கோபிநாத்திட்ட போனார். அவங்க அப்பா ஒளிஞ்சு இருந்து பாக்குறாரு. ரகுநந்தன் வந்து கோபிநாத்திட்ட போய் ஆஃபர் பண்றார், நிவேதனம் பண்றார். முகுந்த சர்க்கார் ஒளிஞ்சு நின்று பாக்குறாரு உள்ள என்ன நடக்குதுன்னு. ரகுநந்தன் கோபிநாதத்தை பேசுறாரு. கோபிநாதா, இந்த லட்டை சாப்பிடுனார். கோபிநாத் சொன்னார், ஏய் ரகுநந்தா, இப்பதானே பாயசம் கொடுத்தேன், அது பரவாயில்ல, இதையும் சாப்பிடுங்க. சாப்பிடுறதுக்கு என்ன, பிரசாதம் தானே, சாப்பிடுங்க. அந்த மாதிரி ஒரு நண்பனை போல பேசுறாரு கோபிநாத்திட்ட. கோபிநாதர் லட்டு எடுத்து சாப்பிடுறாரு. அவர் லட்டு எடுத்து வாயில வச்சு சாப்பிட்டுன்னு பாக்குறாரு. அங்க இருந்து முகுந்த சர்க்கார் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. கண்ணெல்லாம் கண்ணீர், அப்படியே கண்ணெல்லாம் கண்ணீர் வருது. என் குழந்தைக்கு கிருஷ்ணர் மேல எவ்வளவு அன்பு இருந்தா பகவான் நேரடியா வந்து அவர் ஆஃபர் பண்றது சாப்பிடுறாரு. முகுந்த சர்க்கார பார்த்த உடனே கோபிநாதர் அப்படி மறைச்சிட்டு கையில லட்டோடு இருக்கிறார். இன்னைக்கும் அங்க போனீங்கன்னா அந்த விக்கிரகம், ரகுநந்தன் தாக்கூர் வழிபாடு பண்ண விக்கிரகம் கையில லட்டோடு இருக்கு. அதான் லட்டு கோபால். இன்னைக்கு எல்லாம் லட்டு கோபால் வர்ஷிப் பண்றாங்க இல்லையா? கையில லட்டு வச்சிருக்கு. லட்டு ரகுநந்தன் ஆஃபர் பண்ணு. ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துன்னு ஜெகநாத் பூரியில் இருக்கார். அப்போ ரகுநந்தன், முகுந்த சர்க்கார் 2 பேரும் மகாபிரபு தரிசனம் பண்ண வந்தாங்க. 2 பேரும் நமஸ்காரம் பண்ணாங்க. ரகுநந்தன் தாக்கூரும் முகுந்த சர்க்கார், அவங்க அப்பா முகுந்த சர்க்கார். அப்ப மகாபிரபு கேட்டார், முகுந்த சர்க்கார், உங்க 2 பேர்ல யார் அப்பா யார் பையன்னு கேட்டார். இது உலக அறிஞ்ச வழக்கம். என்னது? முகுந்த சர்க்கார் அப்பா, ரகுநந்தன் பையன். முகுந்த சர்க்கார் வந்து அப்பா, ரகுநந்தன் பையன். அப்படியே மகாபிரபு இந்த கேள்வி கேட்கிறாரு. முகுந்த சர்க்கார் பார்த்து கேட்கிறாரு, ஓ முகுந்த சர்க்கார், உங்க 2 பேர்ல யார் அப்பா யார் பையன்? முகுந்த சர்க்கார் சொன்னாரு, மகாபிரபு, ரகுநந்தன் தான் எனக்கு தந்தை. ஏன்னா ரகுநந்தனுக்கு பகவான் மேல அவ்வளவு அன்பு இருக்கு. அவரை பார்க்கும்போது எனக்கு கிருஷ்ணர் உணவுல மேலும் முன்னேற்ற ஆர்வம் வருது. அவன் அந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்றான், அதனால அவனே எனக்கு தந்தையா இருக்கான்னு சொல்லி. அந்த அளவுக்கு சோ பியூர் சோல், தூய ஆத்மா ரகுநந்தன்.
மாதிரி நிறைய உதாரணம் எல்லாம் இருக்கு. சும்மா வந்து நம்ம ஏதோ கண்மூடித்தனமா எல்லாம் மூட நம்பிக்கை எல்லாம் பண்ணல. ஏதோ சென்டிமெண்டா போய் பகவானுக்கு வந்து நிவேதனை பண்றேன், கிருஷ்ணர் சாப்பிடுவாரா அப்படி. ஜெகநாத்புரியில் நடந்தது. ஜெகநாத்புரியில தாசியா பௌரின்னு ஒரு பக்தர் இருந்தார். தாசியா பௌரி அவரு ஜெகநாதர் கூட நண்பர் மாதிரி பழகுவார். ஆனா அவர் வந்து நேரடியா பகவானுக்கு ஆஃபர் பண்ண முடியாது, ஏன்னா பூஜாரி உள்ளுக்குள்ள விட மாட்டாங்க. ஒரு நாள் தாசியா பௌரி என்ன பண்ணாரு, நிறைய மாம்பழம் கொண்டு அவர் ஒரு விவசாயி, அவர் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பண்றாரு. அவங்க கிராமத்துல இருந்து தோட்டத்துல நிறைய மாம்பழம் விளைஞ்சுது. நல்ல ஃப்ரெஷ் மாம்பழம், ஃப்ரெஷ் மேங்கோ. நல்ல மாம்பழங்கள்லாம் கூட கூட எடுத்துட்டு 2 கூடையில மாம்பழம் எடுத்துட்டு வர்றாரு. 2 கூடையில மாம்பழம் எடுத்துட்டு அங்க வர்றாரு. வந்த உடனே கோயில் முன்னாடி வந்த உடனே பூஜாரிகள்லாம் சண்டை போடுறாங்க. ஏய், நீ என்ன மாம்பழம் நிவேதனம் பண்ணிருவியா? உன்னால பண்ண முடியாது. நாங்க தான் பிராமணா, நாங்க தான் கோயிலுக்குள்ள போய் பண்ணுவோம். ஏன்ட்ட கூட நான் போய் பண்றேன். ஒரு பூஜாரி சொன்னார். இன்னொரு பூஜாரி இல்ல இல்ல நான் தான் பண்ணுவேன். சண்டை போட்டு இருக்காரு. இந்த தாசியா பௌரி என்ன பண்ண, நீங்க யாரும் பண்ண வேண்டாம், நான் பண்ணிக்கிறேன். நீங்க யாருமே ஒன்னும் ஆஃபர் பண்ண வேண்டாம், பகவானுக்கு நான் பண்ணிக்கிறேன். ஏய், நீ எப்படா பண்ணுவ? நீ கோயிலுக்குள்ளேயே போக முடியாது. நீ ஆல்டருக்குள்ள போயிடுவே. நீ ஆல்டருக்குள்ள நாயே போகணும்னு தாசியா பௌரி சொன்னாரு. நாயே ஆல்டருக்குள்ள போகணும் பாரு, இங்கிருந்தே நான் ஜெகநாதருக்கு ஆஃபர் பண்றேன். எல்லாம் சிரிக்கிறாங்க. டேய், இங்க இருந்து ஆஃபர் பண்ண எப்படா ஜெகநாத் சாப்பிடுவாரு பாருங்க அப்படின்னு கையில 2 மாம்பழம் எடுத்தார். கையில 2 மாம்பழம் எடுத்து, ஜெகநாதா இந்த மாம்பழம் சாப்பிட்டுக்கோன்னு. அந்த சுதர்சன் சக்கரம் இருக்கு இல்லையா, நீலா சக்கரா, இந்த ஜெகநாத் கோபுரத்துக்கு மேல நீலா சக்கரம், சுதர்சன் சக்கரா. அந்த சுதர்சன் சக்கரம் பகவான் வேற வேற இல்லை. அந்த சுதர்சன் சக்கரத்தை பார்த்து தாசியா பௌரி 2 மாம்பழத்தை கையில எடுத்தார். ஜெகநாதா சாப்பிடுனாரு, மாம்பழம் மறைஞ்சு போச்சு. திரும்பி 2 மாம்பழம் எடுத்தார். ஜெகநாதா சாப்பிடுனாரு, மறைஞ்சு போச்சு, காணாம போச்சு. இப்படி 2 கூடை காலி ஆயிடுச்சு. இவனுக்கு எல்லாம் கோவம் வந்துருச்சு. பூஜை, அடே முட்டா பயலே, எங்கேயோ மாயவத்தி எல்லாம் கத்துட்டு வந்து எங்களை ஏமாத்த பாக்குற நீ. கையில மாம்பழம் எடுக்கிற, காணாம போகுது, என்ன மேஜிக் பண்ற நீ? ஒரு மேஜிக் இல்ல, நீ உள்ள போய் பாருன்னு. கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் பாருங்க என்ன நடக்குது. என்ன கேலி பண்றீங்களே, நீ மாம்பழம் எடுத்து கையில வச்சு காமிச்சியா, அது காணாம போயிடுச்சு, அது ஜெகநாத் சாப்பிட்டாருன்னு வேற சொல்ற. இரு நாங்க உள்ள போயிட்டு வரோம், உனக்கு ஒரு வழி கட்டிடுறோம், ஒரு வழி பண்ணிடுறோம், உன்னை கட்டி வச்சு உதைக்க போறோம். உள்ள போய் பார்த்தா கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஜெகநாத் மாம்பழம் சாப்பிட்டு கொட்டையும் தோலையும் போட்டு வச்சிருக்கேன். ஃபுல்லா கர்ப்ப கிரகம் ஃபுல்லா ஜெகநாத் வாயெல்லாம் மாம்பழம். உடனே ஓடி வந்து எல்லாரும் காலில் விழுந்தாங்க. டே தாசியா பௌரி, நீ உண்மையாலுமே சுத்த பக்தன் தான்ப்பா. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, இவர் கிராமத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்கிருந்து அந்த கிராமத்துல ஒரு நண்பர் ஒருத்தர் ஜெகநாத் புரிக்கு போறாரு பகவானை தரிசனம் பண்றது. அப்ப இவர் சொன்னாரு, நீங்க ஜெகநாத் புரிக்கு போறீங்க? ஆமா. ஜெகநாத் தரிசனம் பண்ண போறீங்க? ஆமா. நான் கொஞ்சம் இளநீ கொடுக்குறேன், பகவானுக்கு ஆஃபர் பண்றீங்களே? கொடுக்கல, நான் பூஜாரிட்ட கொண்டு பூஜாரிட்ட எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கருட சம்பத்துக்கு முன்னாடி நின்றுட்டு, ஜெகநாதா உன் நண்பன் தாசியா பௌரி இளநீ கொடுத்திருக்காரு சொல்லுங்க, அவர் கை நீட்டி வாங்கிக்குவாரு. இவருக்கு நம்பிக்கையே இல்லை. ஓ, என்னைய கதை விடுறது, இவர் பெரிய ஜெகநாதருடைய நண்பராமா, நாங்க போய் சொல்லணுமா அந்த மாதிரி தாசியா பௌரி வந்து உனக்கு இளநீ கொடுத்திருக்கிறாரு, உன் ஃப்ரெண்டு வாங்கிக்கோ அப்படின்னு. அவருடைய கையை நீட்டி வாங்கிக்குவார். ஆட்ட கதை விடுறது. சரி, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவ்வளவுதானே, சரி நம்ம வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். நீங்க இந்த இளநீ எடுத்துட்டு போங்க, நான் சொன்ன மாதிரி கருட ஸ்தம்பத்துக்கு முன்னாடி நின்னுங்க, சொல்லுங்க இந்த மாதிரி உங்க நண்பன் தாசியா பௌரி இளநீ கொடுத்திருக்காருன்னு சொல்லுங்க. பகவான் கை நீட்டி வாங்கினா கொடுத்துட்டு வாங்க, இல்லாட்டி எடுத்துட்டு வந்திருக்க. உன் நம்பிக்கை இல்லைன்னு திரும்ப எடுத்துட்டு வந்திருக்க. சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு. என்ன இந்த பக்தர் வந்து இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு, என்ன நடக்குது பார்க்கலான்னு இவர் 2 இளநீ எடுத்துட்டு வர்றாரு. அவர் சொன்ன மாதிரியே கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இந்த கருட ஸ்தம்பம் இருக்கும். கருட ஸ்தம்பம், அந்த கருட ஸ்தம்பத்துக்கிட்ட நின்றுட்டு அவர் சொல்றாரு, ஜெகநாதா உன்னுடைய பக்தர் நண்பர் தாசியா பௌரி உனக்கு இளநீ கொடுத்திருக்காரு. ஜெகநாத் அப்படி கையை நீட்டி பறிச்சுக்கிட்டாரு இந்த இளநீ. ஒரு ஆச்சரியம், கண்ணெல்லாம் கண்ணீர். ஓ, என்னது அப்பேற்பட்ட பக்தரா அவரு, நான் ஏதோ சாதாரண ஆளுன்னு நினைச்சிட்டேனே. அதனால இங்க வந்து பக்தி இல்லாம பகவானை பார்க்க முடியாது.
பக்தி இல்லாம பகவான் உணர முடியாது. அந்த பழமொழி தப்பா சொல்லிட்டாங்க. கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும். நாயகன், அதாவது கல்லை கண்டால் நாயகனை காணும். பகவானை கல்லா பாத்தீங்கன்னா அதுல பகவான் தெரிய மாட்டார். பகவானா பார்த்தா அந்த கல்லு தெரியாது. கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும். இதுதான் உண்மையான பழமொழி. அதை அப்படி திரிச்சு நாயின்னு மாத்திட்டாங்க. அது தப்பா பேசிட்டு. சோ ரியல் பழமொழி என்னன்னா, கோயில்ல உள்ள விக்கிரகத்துல பகவானை பார்த்தா அது கல்லா தெரியாது. கோயில்ல உள்ள விக்கிரகத்தை கல்லா பார்த்தா அங்க பகவான் தெரிய மாட்டார். சோ யாருடைய பார்வை எப்படி இருக்குன்றார். பக்தன் அல்லாதவன் பார்வைக்கு அது கல்லா தெரியும். பக்திங்கிற மை பூசப்பட்ட பக்தருடைய பார்வைக்கு அங்க பகவான் தெரிவார். மாதிரி நிறைய இருக்கு. சும்மா எல்லாம் சொல்லிடல. பகவான் பக்தனுடைய சேவை எப்படிலாம் ஏத்துக்கிறார். குருவாயூர்ல நீங்க போனீங்கன்னா ஒரு இளநீ இருக்கும், தேங்காய், அதுக்கு கொம்பு இருக்கும். குருவாயூருடைய இளநீல கொம்பு இருக்கும். அது என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள் ஒரு வியாபாரி ஒருத்தர் என்ன பண்ணாரு, குருவாயூரப்பருக்காக தன்னுடைய தோட்டத்துல விளைஞ்ச இளநீலாம் எடுத்துட்டு போறார். இளநீ தேங்காய் எல்லாம் ஒரு 2-3 சாக்கு பையில போட்டு எடுத்துட்டு போறார். எடுத்துட்டு போகும்போது வழியில வழிப்பறிக்காரன் வந்துட்டான், கொள்ளையடிக்கிறான் வழிப்பறிக்காரன். அவன் வண்டியை மறிச்சான். வண்டியை மறிச்சு, டேய் வண்டியில என்ன வச்சிருக்கேன்னா, சாமி உள்ள ஒண்ணும் பொண்ணு பொருள் எல்லாம் இல்ல, அது தேங்காய் இளநீ தான் வச்சிருக்கேன், அது குருவாயூரப்பருக்கு நிவேதனம் பண்றதுக்காக கொண்டு போறேன். ஏய் பொய் சொல்ல, அதை திற பார்க்கலாம். அது குருவாயூரப்பருக்கான இளநீ, தேங்காய் அதெல்லாம் கொடுக்க முடியாது. என்ன குருவாயூரப்புடைய இளநீ கொம்பா இருக்குன்னா. அந்த திருடன் கேட்டான், குருவாயூரப்புடைய தேங்காய்க்கு என்ன கொம்பா இருக்குன்னா. சரியா பார்க்கலான்னு திறந்து பார்த்தா இளநீ கொம்பு இருக்கு. பகவான் ஆமாட்டா இளநீ கொம்பு இருக்குடான்னு காமிச்சாரு. நீங்க அங்க போனீங்கன்னா குருவாயூர்ல போனா அந்த இளநீ கொம்பு இருக்கு, அங்க வச்சிருக்காங்க டெம்பிள்ல. அந்த மாதிரி சேவைங்கிறது பக்திங்கிறது அங்க பகவானை பார்க்க முடியும். குருவாயூர் கோயில்ல யானை ஒண்ணு இருந்தது, கேசவன் யானை. அது யானை தான். ஆனா யானைக்கு பகவான் மேல ஒரு அன்புனா, பகவானை தன்னுடைய சரீரத்துல தன்னுடைய தோல்ல தான் தூக்கின்னு வரணும்னு அந்த யானைக்கு ஆர்வம் அதிகம். அது ஏகாதசி விரதம்லாம் தெரியும். மனுஷன் கூட கிடையாது, ஒரு விலங்குதான். ஆனா பாருங்க, அதுக்கு பகவான் மேல எவ்வளவு அன்புனா, அந்த கேசவன் யானை தினமும் ஸ்ரீவல்லி வருவான், கோயிலை சுத்தி வரும் ஸ்ரீவல்லி யானை, பகவான முதுகுல வச்சுன்னு வரும். அதுக்கு உடம்பு சரியில்லை. சரி பாவம் கேசவனுக்கு வயசாயிடுச்சு, இனி வேற ஏதாவது யானையை கூட்டின்னு போலன்னா இந்த யானை விட மாட்டேங்குது. அந்த சேவையை நான் தான் பண்ணுவேன். ஒரு தூரத்துல கட்டி வச்சுட்டாங்க, சங்கிலி போட்டு கட்டி வச்சுட்டு வேற யானை கூட்டிட்டு அந்த யானை மேல பகவானை வைக்கலான்னா இவர் சங்கிலி உடைச்சிட்டு வந்துட்டார். இந்த கேசவ யானை சங்கிலி உடைச்சு அப்படி மண்டி போட்டு பூஜாரி முன்னாடி என் முதுகுல வை, நான் தூக்கின்னு போறேன். இது உண்மை சம்பவம் நடந்தது. நீங்க குருவாயூர் கோயில்ல போனா என்ட்ரன்ஸ்ல அந்த கேசவ யானையோட போட்டோ வச்சு பாருங்க, எப்படி பகவான் மேல அன்பு வச்சிருக்கு. அந்த யானை இறந்த உடனே அங்க சமாதி பண்ணி ஒரு பெரிய விக்கிரகம் வச்சிருப்பாங்க கோயிலுக்கு பின்னாடி. யானையோட ஸ்டாச்சு விக்கிரகம். அது பாருங்க எப்படி சேவை பண்ணிருக்கு. அப்போ அந்த யானைக்கு இருக்கிற நம்பிக்கை கூட இன்னைக்கு மனுஷங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவன்கிட்ட பக்தி இல்லை. பக்தி இல்லாதவங்களுக்கு புரியாது பகவான் மேல அன்பு, பகவானுடைய சேவை, பகவான் நம்ம சேவை ஏத்துன்றாரு அப்படிங்கிறது பக்தி இல்லாதவங்களுக்கு புரியவே புரியாது. இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம் நம்ம? எங்க ஸ்டார்ட் ஆச்சு? பிரம்மா பிரம்மா துவாரிக்கு போனதுல நின்று அங்க இருந்து குருவாயூர், ஜெகநாத்புரி, பண்டர்பூர், மாயாப்பூர் எல்லாம் போயிட்டு வந்து. சோ என்ன ஆச்சுன்னா, இங்க பிரம்மா பகவான் செயலே பண்ண மாட்டாருன்னு, பகவான் ஒண்ணும் செய்ய மாட்டாரு, சும்மா உட்காந்துட்டு இருப்பாரு. அவருக்கு நிறைய சேவை பண்ணிட்டே இருப்பார். அதனால துவாரகா பாலர் சொன்னாங்க, நீங்க இங்க போய் வெயிட் பண்ணுங்க, நாங்க போய் சொல்லிட்டு வரோம். நேரம் உள்ள வந்தாங்க. ராஜாதி ராஜ
ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர தாரகாபதி ஸ்ரீ கிருஷ்ண வாசுதேவ் பகவானுக்கு தேவோ. கிருஷ்ணர் கேட்டாரு, துவாரகா பாலகர்களே, தாங்கள் என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள்? ஓ பகவானே, பிரபுவே, தங்களை காண வாசுதேவா, உங்களை காண பிரம்மா வந்திருக்கிறார். அப்ப பகவான் அடுத்த கேள்வி கேட்டார், எந்த பிரம்மா வந்திருக்காரு கேட்டாரு. ஐயோ, அதை கேட்க மறந்துட்டு இருக்கு, நாங்க போய் கேட்டு வரோம். இவங்க 2 பேர் வந்து கேட்டாங்க, ஓ பிரம்மாஜி, நீங்க எந்த பிரம்மான்னு பகவான் கேட்கிறாருன்னு. பிரம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், நான் ஒரு பிரம்மா தான் இருக்கேன், இவரு எந்த பிரம்மான்னு கேட்கிறாரு. அவர் வேற ஏதோ கேள்வி கேட்கறதுக்கா, வேற ஏதோ விஷயம் பேசுறதுக்கா பகவான்கிட்ட வந்தார். இப்ப இவருக்கு பெரிய கேள்வி சதேகம் வாய்ப்புச்சு, என்ன எந்த பிரம்மான்னு கேட்கிறாரு. அப்ப சொன்னாரு, நான் சதுர்முக பிரம்மா வந்திருக்கேன், குமாரோடைய அப்பான்னு போய் சொல்லு. 4 குமாரோடைய அப்பா வந்து சதுர்முக பிரம்மா வந்திருக்கேன்னு சொல்லு. இவங்க வந்து சொன்னாங்க, பகவானே, உங்களை பார்க்க சதுர்முக பிரம்மா வந்திருக்காரு, சரி வர சொல்லுங்க. அவர் வேற விஷயம் பேச வந்தார். இப்ப பெரிய கேள்வி ஆயிடுச்சு, அது அப்படி இருக்கட்டும், பகவான் இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. பகவான் கேட்டாரு, பிரம்மா எதுக்கு வந்தீங்க? பிரபு, நான் வந்த விஷயம் மறந்து போச்சு. இப்ப எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நான் உங்களை பார்க்க வந்தப்போ எந்த பிரம்மா வந்திருக்கான்னு கேட்டீங்களா நீங்க? நான் ஒரு பிரம்மா தான் இருக்கேன். கிருஷ்ணா சிரிச்சார். சிரிச்சுட்டே சொல்ல, இல்ல இல்ல, நீங்க ஒரு பிரம்மா இல்ல, கோடிக்கணக்கான பிரம்மாக்கள் இருக்காங்க, பாக்குறீங்களா அப்படின்னு எல்லா பிரம்மா கிருஷ்ணர் கூப்பிடுறாரு. கிருஷ்ணா கூப்பிட்டோன்னே எல்லா பிரம்மா வராங்க. 1 தலை பிரம்மா, 4 தலை பிரம்மா, 5 தலை, 8 தலை, 10 தலை, 100 தலை, 1000 தலை உள்ள பிரம்மாக்கள், 1000 பிரம்மாக்கள், 1000 ருத்ரர்கள் எல்லாம் அப்படி பெரிய பர்வதம் மலை மாதிரி இருக்காங்க. இந்த ஒரு பிரம்மா இன்னொரு பிரம்மா பார்க்கல, ஒரு ருத்ரன் இன்னொரு ருத்ர பார்க்கல. இவங்க எல்லாம் பகவானை பாக்குறாங்க, பிரார்த்தனை பண்றாங்க. ஓ பிரபு வாசுதேவா, எங்களுடைய சேவை என்ன? என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? இந்த பிரம்மா இப்படி பார்த்துட்டு இருக்காரு ஆச்சரியமா. இந்த சரித்திரம் வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு சனாதன் கோஸ்வாமி. இந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் சாதாரண ஆளுல அவர் பரம புருஷோத்தமனால் முழு முதற்கணும். அவர் எண்ணற்ற அண்டசராசர்களை, எண்ணற்ற பிரம்மாக்களை படைச்சு வச்சிருக்க. அந்த ஒரு பிரம்மாவும் எண்ணற்ற சேவை பண்ணிருக்கா. அதுல ஒரு பிரம்மா தான் இங்க பேசிட்டு இருக்காரு. அதுல ஒரு பிரம்மா இங்க, அவர் சதுர்முக பிரம்மா. இந்த பிரம்மா வந்து பகவான் இருந்து வந்தாரு. இந்த பிரம்மாவுக்கு பகவான் சக்தி அளிக்கிறாரு. அப்ப பிரம்மாங்கிறது என்னது இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. சோ பிரம்மா மனக்கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒளிக்கு ஆதாரமாகவும், கண்ணுக்கு புலனாகின்ற புலனாகாத கருத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராகவும் விளங்கும் முழுமுதற் கடவுளின் தனிப்பட்ட அவதாரமே பிரம்மதேவராவார். பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம், பகவானுடைய குண அவதாரம். பிரம்மா வந்து பகவானுடைய குண அவதாரம். சத்தியாவேஷ குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். சோ பிரம்மாவுடைய சிறப்பு என்ன? பிரம்மாவுடைய சிறப்பு வந்து, பிரம்மா வந்து பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர், சத்தியாவேஷ அவதாரம். பிரம்மா வந்து குண அவதாரம். பிரம்மா வந்து 12 மகாஜனங்கள் ஒருவர். பிரம்மா வந்து பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் ஆச்சாரியர். இந்த சம்பிரதாயத்தை தோற்றுவிச்சவர் ஆச்சாரியர். பாருங்க, சாதாரண நபர் இல்ல பிரம்மா. ஆதி கவி, படைப்பின் ஆரம்பத்துல முதல் ஆன்மீக அறிவு போட்டப்பட்டவர். தேனே பிரம்மகிருதை ஆதி கவையே முக்கியந்தி அச்சோரையக. பிரம்மாவின் இதயத்திலிருந்து கொண்டே பகவான் வேத ஞானத்தை போட்டினாரு. எப்படி அவர் படைக்கணும், சிருஷ்டிப்புக்கான ஆற்றல் எல்லாம் பகவான் கொடுத்தார். கிருஷ்ண சக்தி நகிவினா தார பிரவர்த்தனா. பகவானால சக்தி அளிக்கப்படாம ஒருத்தரால எதுவும் செய்ய முடியாது. சோ பிரம்மதேவர் நானாவிதமான சக்திகளை தன்னிடத்தே கொண்டு வைத்திருப்பதோடு முழு முதற் கடவுள், முழு மெய்ப்பொருளின் முழு வடிவம் ஆவார். சோ பிரம்மா வந்து பகவான் உடல்ல இருந்து வேறானவர். பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். சரி, அடுத்தது என்ன சொல்லியிருக்கீங்க? பகவான் தான் அந்த சக்தி கொடுக்கிறார் பிரம்மாவுக்கு. அதனால பிரம்மாவுடைய செயலை வந்து நம்ம ஜட கண்ணோட்டத்தை பார்க்கவே கூடாது. முதல்ல ஒருவேளை இந்த 3 உலகத்திலும் மிக உயர்ந்த பதவி பிரம்மாவுடைய பதவி தான். இந்த 3 உலகத்துல மிக உயர்ந்த பதவி பிரம்மாவுடைய பதவி. அந்த பிரம்மாங்கிற பதவிக்கு யாரும் வர தகுதி இல்லைன்னா கிருஷ்ணரே பிரம்மாவா இருப்பார். பிரம்மாவுடைய போஸ்ட், பிரம்மாங்கிறது போஸ்ட், பதவி, பிரைம் மினிஸ்டர் மாதிரி. பிரைம் மினிஸ்டர் போஸ்ட், அதுல நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அது குவாலிஃபைடான ஆள் இல்லைன்னா பகவானே அந்த பிரம்மாவுடைய பதவியில் இருப்பார். அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு 2 உடல் இருந்திருக்கு. ஒரு உடல் வந்து
பாலுறவு வாழ்க்கைக்கு தடையில்லாத ஒரு உடல் வந்து பாலுறவு வாழ்க்கைக்கு தடையானதா இருந்தது. இன்னொரு உடல் வந்து பாலுறவு வாழ்க்கைக்கு தடையில்லாத உடலா இருக்கு. ஏன் வந்து பாலுறவு வாழ்க்கைக்கு தடையில்லாத உடல் பிரம்மா எடுத்துட்டாரு? ஏன்னா பிரம்மாவுக்கு பகவான் சேவை கொடுத்திருக்காரு, சந்ததிகளை உற்பத்தி பண்ணணும். சந்ததிகளை உற்பத்தி பண்ற சேவையை வந்து பிரம்மாவுக்கு பகவான் கொடுத்திருக்காரு. அப்போ பிரம்மாவுடைய உடல்ல இருந்து 2 பேர் வந்தாங்க. பிரம்மாவுடைய உடல்ல இருந்து 2 பேர். ஒன்னு ஸ்வயம்பு மனு, ஒன்னு சதரூபா. இந்த மனு தான் மனித குல, நம்ம மனிதன் சொல்றோம் இல்லையா? மனிதன்னா மனித குல தந்தை. மனுனா மனித குல தந்தை. அதுல இருந்தா மனுஷன் பேர் வந்து. மனிதன்னு சொன்னா மனுக்களுடைய டிசெண்டன்ட். அதனால இங்க என்ன சொல்லியிருக்கு? ஓ குருகுல தோன்றலே, ஆற்றல் மிக்க உயர் சக்தியுடையவர்களாக இந்த மாமுனிவர்கள் இருந்த பொழுதிலும் ஜனத்தொகை போதுமான அளவு அதிகரிக்கவில்லை என்பதை பிரம்மதேவர் உணர்ந்தார். அதனால் எவ்வாறு மக்கள் தொகையினை பெருக்குவது என்று அவர் சிந்திக்க ஆரம்பித்தார். மரீச்சி மாதிரி உயர்ந்த முனிவர்கள்லாம் இருக்காங்க, ஆனாலும் பாப்புலேஷன் வந்து ப்ராஜினி கிரியேட் பண்றதுக்கு போதுமான எனர்ஜி இல்ல. அதனால பிரம்மா யோசிக்கிறார் என்ன பண்ணலான்னு. அப்பதான் அவர் உடல்ல இருந்து 2 பேர் வந்தாங்க. இவ்வாறு ஒரு ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் உடல்ல இருந்து 2 உருவங்கள் வெளிப்பட்டது, ஒரு ஆண் ஒரு பெண். ஸ்வயம்பு மனு, சதரூபா. இவங்களை வந்து இவங்க இந்த ஸ்வயம்பு மனு சதரூபா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 5 குழந்தைகள் பிறந்தது. ஓ பரதகுல தோன்றலே, உரிய காலத்தில் பிரம்மாவின் புதல்வரான ஸ்வயம்பு மனுவுக்கும் சதரூபாவுக்கும் இடையே 5 குழந்தைகள் பிறந்தது. 2 ஆண் 3 பொண்ணு. ஒண்ணு வந்து பிரியவர்தராஜா, இன்னொன்னு உத்தானபாதராஜா. பிரியவர்தா, உத்தானபாதா. இந்த உத்தானபாதோட பையன் தான் துருவ மகாராஜ். சரி, அடுத்தது 3 பொன் குழந்தைங்க, ஆகுதி, தேவகுதி, பிரசூதி. இந்த 3 பொண்ணு குழந்தைகளையும் பிரம்மா வந்து பிரஜாபதிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். யாரெல்லாம் பிரஜாபதி? தந்தையான மனு தன் மூத்த மனு, மனிதகுல தந்தையான மனு தன்னுடைய பொண்ணுகளை 3 பிரஜாபதி கல்யாணம் பண்ணி கொடுத்தார். யாரெல்லாம் அவங்க? ஆகுதியை ருசி என்ற முனிவருக்கும், 2வது புதல்வியான தேவகுதியை கர்தம முனிவருக்கும், கடைசி பெண்ணான பிரசூதியை தக்ஷனுக்கும் மனம் முடித்து கொடுத்தார். இப்படிதான் ஜெனரேஷன் பாப்புலேஷன் கிரியேட் ஆச்சு. திடீர்னு பாப்புலேஷன்லாம் வந்துடல. பாப்புலேஷன் எப்படி வந்தது? கிருஷ்ணட்டு இருந்து பிரம்மா, பிரம்மாட்டு இருந்து ஸ்வயம்பு மனு சதரூபா, அவங்ககிட்ட இருந்து தேவகுதி, ஆகுதி, பிரசூதி, அவங்ககிட்ட இருந்து எண்ணற்ற கோடிக்கணக்கான குழந்தைகள் வந்தாங்க. அதனால இந்த கிரியேஷன் வந்து இஸ் நாட் சடனாலாம் திடீர்னுலாம் வந்துடல. பிரபஞ்சம் படைக்கப்பட்டது, உயிர்வாளிகள்லாம் படைக்கப்பட்டதுக்கு இவ்வளவு பின்னாடி நடந்திருக்கு. அதனால இந்த விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்ல. ரோபாட்டு கேட்டாங்க, ரோபாதா டார்வின் சொல்றாரு குரங்குல இருந்து மனுஷன் வந்தாருன்னு. அப்ப ரோபா கேட்டா அவங்க அப்பா வேணா குரங்கா இருந்திருப்பாரு. அவங்க அப்பா வேணா குரங்கு. தப்பான பாடம். இன்னைக்கு அதான் படிக்கிறாங்க. குரங்குல இருந்து மனுஷன் வந்தா இப்ப ஏன் வரல? கேள்வி இருக்கு இல்லையா? ஆதி கால மனுஷனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது, 2 கல்லை உரைச்சுதான் நெருப்பு வந்து எல்லாம் கிடையாது. சத்தியுகத்துல உயிர்வாளிகள் இருந்திருக்காங்க, திரேதா யுகத்துல உயிர்வாளிகள் இருந்திருக்காங்க, துவாபர யுகந்தோறும் உயிர்வாளிகள் இருந்திருக்காங்க. கலியுகத்துக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டவர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கு முந்தைய யுகத்துல அனுமான்லாம் இருந்திருக்காங்க, ராமவதாரத்துல திரேதா யுகத்துல. அதுக்கு முந்தின யுகத்துல வந்து பிரகலாதர்லாம் இருந்திருக்கு. அதனால திடீர்னு எல்லாம் வந்து மனுஷன் உருவாகிடல. இல்ல வந்து குரங்குல இதெல்லாம் மனுஷன் வரல. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே இருக்கு எல்லா ஜீவன்களும், தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க. அந்த ஒரு ஜீவனும் அந்த கர்மவினைக்கு ஏற்ற மாதிரி உடல் எடுத்துட்டு இருக்கு. அப்புறம் பற்பல பிறவிக்கு அப்புறம் ஒருத்தர் மனுஷன் உடல்ல வர அரிது அரிது மானிடராய் பிறத்தல, துர்லப மானசஜன். அப்ப பற்பல பிறவிக்கு அப்புறம் மனுஷ உடல்ல வந்து இந்த மனித உடல் பற்பல பிறவிக்கு அப்புறம் தான் ஒருத்தர் மனுஷ உடல்ல வர. அதனால இந்த மனித வாழ்க்கை வந்து கிருஷ்ணரை அடைவதற்காக, அதுக்காக தான் நல்ல சந்ததிகள் உற்பத்தி பண்ணணும் பிரம்மா வந்து ட்ரை பண்ற. பிரம்மா என்ன பண்ணாரு? நல்ல சந்ததிகள் உற்பத்தி பண்ணணும்.
அது மூலமா அவங்க வேத நியமங்களை பின்பற்றி தங்களை புனிதப்படுத்தி கொண்டு அவங்க பகவான்கிட்ட திரும்ப போவாங்க. ஸோ அதனால எல்லா வேதங்களின் சாரம், எல்லா வேதங்களின் நோக்கம் வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வது, அவர் நாமத்தை உச்சரிப்பது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. பிரம்மா எப்பவும் பகவான் நாமம் சொல்லிட்டே இருக்காரு. அதனால நாமளும் பகவான் நாமம் சொல்லி இந்த பௌதிக வாழ்க்கை விடுபட்டு மீண்டும் பிறவாளுடைய பிரம்மாவோட வழி அடிச்சுவட்டை பின்பற்றி பகவானுடைய ஆன்மீக லோகத்தை அடையணும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.